ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹைப்பர் லிங்க் அப்படின்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, கிரிடோ சிஸ்டமோட வெப்சைட் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். லிங்க், ஏன்னா நமக்கு அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது அந்த லிங்க்குக்கு போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கிரிடோ சிஸ்டமோட வெப்சைட் போய்க்கிறேன். ஓகேவா, ஒரு ஃபைலில் போயிட்டு நீங்கள் பார்க்க போகிற டாபிக் ஹைப்போ லிங்க் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிசைன் வந்து நம்ம எப்போவும் க்ரியேட் பண்ணுற மாதிரி HTML ஹெட்டு டைட்டில். எனக்கு தேவையான டைட்டில் என்ன இருக்கணும், டைட்டிலில் வந்து HTML ஹைப்பர் லிங்க், அதில் பாடி டேக், பாடியில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் த கண்டென்ட். ஹைப்பர் லிங்க் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஏ டேக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஏ ஃபார் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த ஏல ஆட்ரிபியூட் ஆஃப் hrefo அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். hrefo-னா நமக்கு எந்த லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல ஜஸ்ட் நமக்கு தேவையான இது விசிட் கிரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நேராக க்ரோமில் போயிட்டு இதை காப்பி பாத் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். நமக்கு டேரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விசிட் கிரிடோ சிஸ்டம்னு இருக்குது. கிளிக் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு, அந்த வெப்சைட்டுக்கு டேரெக்டாக போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் வித் நியூ டேப் கொடுத்து இப்படி ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லாமல் சில வெப்சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணாலே நியூ டேபுக்கு ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி எனக்கு பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி _blank இந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ போய் பாருங்க, நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். நம்மளோட கரண்ட் பேஜ் அப்படி தான் இருக்கும், ஆனால் நம்ம கிளிக் பண்ண சொன்னது அனதர் ஒரு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த டார்கெட் _blank அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். ஓகேவா, இதுல வந்து நம்ம கம்பெனிக்கு மெயில் அனுப்ப முடியும். மெயில் அனுப்பணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஏ டேக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஏ டேக் கொடுத்துட்டு hrefo அப்படிங்கிற லிங்க்ல மெயில் டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். இப்போ மெயில் டூவில் நான் ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா sridhar.raj@cridosystem.com இப்படி கொடுத்துட்டு இதில் வந்து ஜஸ்ட் ட்ரெயினர் மெயில் ஐடி, ட்ரெயினர் இமெயில் ஐடி அப்படிங்கிற மாதிரி மட்டும் நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஜஸ்ட் ரீஃப்ரெஷ், எனக்கு அந்த இடத்துல அது கிடச்சிருக்கு. இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் மெயிலில் வந்துடும். ஓகேவா, இதில் நம்ம சைன்இன் பண்ணோன்னா ஜஸ்ட் இந்த மெயிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயிலும் அனுப்புகிற ஆப்ஷனும் நமக்கு இந்த ஹைப்பர் லிங்க் வழியாக வரும். இதே மாதிரி உங்களோட பிடிஎஃப் இப்போ இந்த இடத்துல போயிட்டு கிரிடோ சிஸ்டமில் React.js பிடிஎஃப் இல்லை HTML பிடிஎஃப் ஏதாவது சிலபஸ் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டாக்குமெண்ட், எக்ஸல் ஷீட், எனிதிங் நம்ம என்னனாலும் இதில் நம்ம கொடுத்துக்க முடியும். நான் ஜஸ்ட்டு பிடிஎஃப் மட்டும் நான் சாம்பிளுக்கு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிடிஎஃபை என்னோட எப்பவும் போல் அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம HTML நோட்ஸ்க்குள்ளே அசட்ஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே எனக்கு இந்த இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ போய் பாருங்கள், உங்களோட அசட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ண React.jsோட பிடிஎஃப் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேவா, இப்போ இதை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆனால் நான் அகெயின் ஒரு பிரேக் டேக் கொடுத்து hrefo அப்படின்னு கொடுத்து டாட் வச்சு அசட்ஸ்க்குள்ளே எனக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலை லோட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு React.js சிலபஸ் பை கிரிடோ சிஸ்டம்ஸ் அப்படின்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். இப்போ போய் என்னோட கோடிங்கை போய் ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணனா அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுலேயும் _blank கொடுத்தீங்கன்னா அனதர் நியூ டேப்ல ஓப்பன் ஆகும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.